அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன டாபிக் பார்க்கலான்ட்டு இதை ரெக்கார்ட் பண்றேன். என்னன்னா, இந்த மனிதர்கள் நிறைய இடத்துல தோத்து போறதுக்கு காரணம் இன்னொரு மனிதர்கள் அப்படின்னு நம்ம நிறைய நெகட்டிவ் மைண்ட்ல பார்த்தீங்கன்னா, இதை நிறைய அனுபவப்பட்டிருப்போம். ஆனா, ஒரு மனுஷன் வளர்றதுக்கு கடவுள் தான் காரணம்னு நினைப்போம். ஆனா, அந்த கடவுளே மனித ரூபத்துல இருக்கும்போது கண்டுபிடிக்க தெரியாம நம்ம படுற பாடு இருக்கே, அது ரொம்ப பெரிய மாயை. ஒரு மனுஷன் நம்ம பக்கத்துல இருக்கான். அவனுக்குள்ள கடவுள் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பெரிய புண்ணியம் செய்ய வேண்டியதா இருக்கு. அந்த மாரி கடவுள் இருக்காருன்னு தெரிஞ்சும் நழுவ விட்டு, அவன ஒரு சாதாரண ம் நம்ம ஃப்ரெண்டாவோ, ஃபேமிலி ரிலேட்டாவோ, வெளியில அன்னோன்னாவோ கடந்து போயிருப்போம். அப்படி கடந்து போகாம, உன் பக்கத்துல யார் இருக்காங்க அப்படிங்கிற உணர்ற தன்மை உங்களுக்கு வரும்போது, உங்களுக்கு 2 பேரையுமே தெரிய வரும். கடவுள் தன்மையில யார் இருக்கா? உங்களுக்கு தீங்கு செய்ய வந்திருக்கிறவங்க யாரு? அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இது 2 பேருமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஒரு கடவுள் தன்மையில இருக்கணும். இல்லையா? அந்த கடவுள் தன்மைக்கு எப்படி போறதுங்கிறது தான் இங்க பெரிய வியாபாரமாவும், பெரிய சேலஞ்சஸாவும் இருக்கு நமக்கு. கடவுள் தன்மைக்கு போறது ரொம்ப ஈஸி. ஆ அதுக்கு நெறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அன்னதானம் பண்ணுங்க. மனச ஒரு நிலையா வச்சுக்கங்க. எல்லாருக்கும் நல்லது நினைங்க. அப்படின்னு நெறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதெல்லாம் உண்மைதான். ஆனா இத கூட செய்ய முடியாத என்னால எதுவுமே செய்ய முடியாதுங்க. நான் பேசிக்கலி ரொம்ப சோம்பேறி. ஆனா கடவுள நான் உணரணும். அப்படின்னா என்ன செய்யலாம்? அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள். டெய்லியும் உங்கள ஒரு 2 நிமிஷம் கண்ணாடில உங்கள பாருங்க. டெய்லியும் ஒரு 2 நிமிஷம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம உங்கள நீங்க ஒரு 2 நிமிஷம் டெய்லி பாருங்க. அது உங்களுக்குள்ள நெறைய கேள்விகள் எழுப்பும். அந்த கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல மட்டும் ஆரம்பிங்க. அப்ப கடவுள் எங்க இருக்காங்கன்னு இந்த பிராக்டிஸ் ஒரு 1 வீக் பண்ணீங்கனாலே, கடவுள் எங்க இருக்காங்கன்னு காமிச்சுருவாங்க. டெய்லி உங்கள பார்த்து, அப்ப வர கொஸ்டின்ஸ்க்கு அப்படியே கடந்து போகாம, அதுக்கு ஒரு பதில் தேடுங்க. அப்போ நீங்க கடவுள பார்த்துரலாம். இத செஞ்சுட்டு, இதோட ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தயவுசெய்து எப்படியாவது தெரிவிங்க. ஏன்னா, எனக்கு இந்த பிராக்டிஸ் நான் பண்ணியிருக்கேன், பண்றேன். கடவுள் எங்க இருக்காங்கன்னு காமிச்சு குடுத்துட்டும் இருக்காங்க. ஸோ மத்தவங்களுக்கும் இது நடக்குதான்னு பார்க்கலாங்கிற ஒரு சின்ன ஆசை தான். வணக்கம்.